ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நீங்க யாருன்னு தெரியாது, ஆனா நீங்க தினமும் ராத்திரி ஆனா ஜெயில விட்டு வெளியில போயிட்டு வர்றது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்? பயப்படாதீங்க, உங்ககிட்ட உதவி கிட்ட தான் வந்திருக்கேன். வெளியில் வெயிட் பண்றேன். என்ன விஷயம்? நீங்க ஜெயில விட்டு வெளியே போகும்போது என்னையும் ஒரே ராத்திரி தான். நீங்க திரும்பி வரும்போது நானும் உங்க கூடவே வந்துடுறேன். எதுக்காக நீ வெளியே போனோம்? நான் உள்ள வரதுக்கு அந்த அட்வொகேட் ஜோதி, அவளை நான் பழி வாங்கணும், கொலை பண்ணணும். உன்னை வெளியே கொண்டு போறதே ரொம்ப ரிஸ்க். அதுலயே திரும்ப உள்ள கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதிக பணம் தேவைப்படுது. எவ்வளவு நாள் தரேன், என் சொத்தெல்லாம் வித்தாவது தரேன். ஆனா அந்த அட்வொகேட் ஜோதியை நான் கொலை பண்ணியே தீரணும், கொலை பண்ணியே தீரணும். ரெடி ஆயிரு, இன்னைக்கு ராத்திரியா? தேங்க்யூ சார். சொன்னது பொய்யா ஐயா இருக்குமோ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? வெயிட் பண்ணி பாக்கலாரு. வந்துச்சு. அம்மா, ஏம்மா ஒருத்தி வருவான்னு பார்த்தா 2 பேரும் வர்றாங்க. உன்னனாலே அந்த சண்டால பாவிமா. சீக்கிரம் உட்காரு. கிளம்பிட்டாங்கம்மா. என்ன பின்னாடி தூண்டு பாத்துனாரா? ரொம்ப நேரமா அந்த மாருதிக்கார் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருது. டிரைவர், வண்டியை நேரம் குடோனு ஓட்டிட்டு போங்க. நீங்க எதுக்காக ராத்திரி வெளியே வர்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. எதுக்கு? ஜெயில் சாப்பாடு சரியில்லாம வெளியே வந்து சாப்பிடுறாங்க. வாயை மூடிட்டு சும்மா இல்லாம. அம்மா, அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? அம்மா,
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது சென்னை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி நேரம். நேற்று மாலை 3 மணி அளவில் கோடாங்கி என்ற பிரபல ரவுடி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹலோ, இத பத்தி உங்க கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? அட போயா, நானே ஆளை கரண்ட் தெரியும். ஆஸ்கர். நம்ம மூஞ்சி கர்ம கர்மம் நல்லா புகஞ்சு போன டிரான்ஸ்பார்மர். அட பாவி, செத்துட்டியா? ஏண்டா செத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொல்லுடா, எங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு? தெரியாது. தெரியாது? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. சொல்லுடா, சொல்லு. தெரியாது. சொல்லுடா, எங்க அப்பாவை யார் கொலை பண்ணது? சொல்லு, சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லு. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டியா? அடுத்து ஓ நெத்தியில ஓட்ட விழுக போகுது. நீ உயிரோட இருக்கணும்னா உண்மையை சொல்லு. இவன் சொல்ல மாட்டாமா? சொல்லு, சொல்லு. 5000 குடும்பம் நடுத்தருவில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு நாள்ல 2 நாள்ல 6 மாசம் கதவடைப்பு, ஆர்ப்பாட்டம், மறியல் எல்லா விதத்திலும் போராடி பார்த்தாச்சு. ஒரு முதலாளி நம்மால பண்ணி வைக்க முடியல. இனிமே பேசி பிரயோஜனம் தலைவர், நாம தான் தீவிரமா இருக்கணும். கரெக்ட். நம்ம போராட்ட முறையை மாத்திக்க வேண்டியதுதான். தனசேகரை கடத்திட்டு அவர் கடத்திட்டா லேபர் பிரச்சனை சரியாயிருமா? ஏன் ஆகாது? தனசேகரை கடத்திட்டு வந்து மிரட்டி நம்ம கோரிக்கைகளுக்கு அவனை பணிய அவர் ஒத்துக்கலனா எல்லா முதலாளிகளுக்கும் தான் சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை விட தான் உயிர் மேல ரொம்ப ஆசை இருக்கும். தனசேகர் கண்டிப்பா ஒத்துக்குவான். தம்பி வா சார், இதை வச்சுக்க. எதுக்கு சார்? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நான் இங்கதான் இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சரிங்க சார். அங்க பாரு, நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நீயா சொல்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் 10 ரூபா. தலைவரே, இத்தனை நாள் தலைமுறை வந்தோம்ல, இன்னைக்கு எதுக்கு இருக்கிறத சொல்லி அனுப்புறீங்க? எவ்வளவு நாள் தான் தலைமுறை இருக்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் பிடிபட்டு தானே ஆகணும். அதுக்கு பேசாம நம்மளே போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிடோம்ல, அதுக்கே பயன்ட்ட சொல்லி அனுப்புறீங்க? முதல்லயே புத்திசாலித்தனமா சிந்திக்கிறவன் தலைவன், பின்னால புரிஞ்சுக்கிறவன் தொண்டன். புரியுதா? புரியலையே. உனக்கு எல்லாமே பின்னால தானே புரியும். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இல்ல? இதுதான் போலீஸ். நீயா ஜீப்ல ஏறியா இல்ல விலங்கு மாட்டி எடுத்துட்டு போட்டுமா? எப்படி போனாலும் ஜெயிலுக்கு தான் போறேன். உங்க ஆசை எப்படியோ அப்படியே போவோம். என்ன
தலைவர் பார்க்கணும். வாஜிபா என்ன தலைவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? வேலைகளை பண்ணி வச்சு இப்ப போய் மாட்டிக்கிட்டீங்களே. வேணும்னா நீங்க வெளியில வர வரைக்கும் தனசேகரன் மட்டும் தள்ளி வச்சுக்கலாமா? அது ஒண்ணு ஜீவா, தலைவர் ஜீவா, நான் உள்ள இருக்கணும்னு கவலைப்படாத. ஒரு லட்சியவாதிக்கு தலைவரை விட கொள்கை தான் முக்கியம். நம்ம பிளான் படி கச்சிதமா முடிச்சிட்டு என்ன கான்டாக்ட் பண்ண. ஓகே தலைவா. இந்த ஓட்டுல மூடிடலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதை கேள்விப்பட்ட அருமை நண்பர் தனசேகர் அவர்கள் இந்த ஓட்டுல தானே வாங்கிக்கிறதா ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணார். நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவருடைய நிர்வாகத்துல இந்த ஓட்டல் நிச்சயமா பெருசா வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஓட்டலோட சகல உரிமைகளும் அவரை சேர்ந்தது. மிஸ்டர் தனசேகர், எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் ராமூர்த்தி பேசும்போது சொன்னாரு என் நிர்வாகத்துல இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா வளர போகுதுன்னு. அதுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த ஹோட்டல் உரிமையாளர் மட்டும்தான். நிர்வாகம் பூரா நீங்க தான் பார்க்க போறீங்க. இந்த ஹோட்டல வேற ஒண்ணு நான் பெருசா சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான். என் பொண்ணு ஜோதிட பேர் வைக்க போறேன். ஹலோ, நான் ஜீவா பேசுறேன் தலைவரே. என்ன? நீங்க சொன்ன போது தனசேகர் கடத்திட்டு வந்துட்டோம். ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அவரை கடத்தும் போது நம்ம ஆளுங்க அவசரப்பட்டு அவருடைய பாடி கார்டு ஷூட் பண்ணிட்டாங்க. 4 பேர் ஸ்பாட் அவுட் தலைவரே. ஜீவா, நாம நடத்துறது தர்ம யுத்தம். இந்த யுத்தத்துல உயிரிழப்புங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். இங்க எத்தனை பேர் இறந்தாங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம லட்சிய பாதையில நாம எந்த அளவுக்கு வெற்றி அடையறோங்கிறது தான் முக்கியம். நடந்ததெல்லாம் மறந்துரு. நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் அந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டாம். ஓகே? ஓகே தலைவரே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தொழிலதிபர் தனசேகரன் சில தீவிரவாதிகள் கடத்திக்கிட்டு போய் பல்லாவரத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய பங்களால அடைச்சு வச்சிருக்காங்க. வழக்கம் போல லேட்டா போகாம சீக்கிரமா போனீங்கன்னா அவரை நீங்க உயிரோட பார்க்கலாம். தலைவர்கிட்ட இன்னும் போன வரலையாப்பா? எச்சரிக்கை, இந்த பில்டிங் சுத்தி ஏராளமான போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. நான் மறுபடியும் வார்ன் பண்றேன். தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஹலோ தலைவர், நான் ஜீவா பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. போலீஸ் எப்படி மோப்பம் முடிச்சு நாங்க இருக்கிறது ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அந்த பில்டிங் பேக் யார்ட்ல ஒரு கதவு இருக்கு. அது வழியா எல்லாரும் தப்பிச்சிருங்க. அப்ப தனசேகர் அவரையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க சேஃப் ஆனதும் எங்க இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே தலைவர். ஓகே. தலைவரே, நீங்களே கடத்த சொன்னீங்க, நீங்களே போலீஸுக்கும் தகவல் சொன்னீங்க. இப்ப அவங்க தப்பிச்சு போகவும் வழி சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எல்லாமே பின்னால தானே புரியும். அது முதலே புரிஞ்சாதான் நான் தலைவனா இருப்பேனே.
எங்க அப்பாவை எதுக்காக கொன்னீங்க? அது எனக்கு தெரியாது, எங்க தலைவருக்கு தான் தெரியும். ஏம்மா கொன்னது பாண்டியன் தெரிஞ்சு போச்சு, எதுக்காகடா கொன்னேன்னு அவனே கேட்டா தெரிஞ்சு போகுமா? சீக்கிரம் கொண்டு இவனை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு சந்துரு ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கூட்டிட்டு வா அவனை. ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு, ஏழு குள்ளு 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 குள்ள அவ்வுள்ளுக்கு, எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு, அடி ருக்கு 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 எங்க இருக்கு? ஏய் ஏடா போச்சு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல. நிஜமா தாத்தா ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். ஏண்டா நிஜமா தான் சொல்றியா? நான் சொன்னது நிஜம்தான், ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. 2 ரஜினி பிக்சர்ஸ். டேய் ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி.